ஹாய் காய்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு 2-3 பேர் பார்ட் 2 போடுங்கன்னு கேட்டாங்க. அது என்னன்னா நோ நோஸ் சேலஞ்ச். அன்னைக்கு எங்கள் மூக்கெல்லாம் செவக்க வச்சு பெரிய அலும்பாய் போச்சு. திருப்பி அவங்க மூக்கு சிறக்கணும் அப்படின்னு வந்து ஆசைப்படுறாங்க. ஆல்ரெடி எனக்கு நீல மூக்கு. அன்னைக்கு சேலஞ்சுக்கு அப்புறம் ஆல்ரெடி 2 இன்ச் வளர்ந்துருக்கு. இந்த சேலஞ்சுக்கு அப்புறம் அவ்வளோதான். பினாக்கியோ மாதிரி இந்த இங்கே வரைக்கும் வந்துடும். அதுக்கு தானே ஆசைப்படுறீங்க? சொன்னீங்கல்ல, உங்களை தான் கேட்குறேன். சரி, ஓகே. 2 நாளைக்கு தலையை வெளியே காட்ட முடியாதுங்க, மூக்கு வேறு செவந்து போயிடுது. சரி, ஓகே. இன்னைக்கு வந்து சில கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம். மாற்றி எடுத்து வச்சிருக்கோம். இல்லை, வேணும்னு கேட்டவங்களே கொஸ்டின்ஸ் எடுத்து கொடுத்தாங்க. அந்த கொஸ்டின்ஸ் தான் நாங்கள் கேட்க போகிறோம். அதுலேருந்து நாங்கள் நல்லதாக எடுத்து வச்சிருக்கோம். அதுலேருந்து கேட்போம். ஓகே ஸ்டார்ட் பண்ணுவோமா? இப்போ ஃபஸ்ட்டு மூக்கை பிடிக்கணுமா? கடவுளே, இங்கே பாரு, நான் உனக்கு பிடிச்ச மாதிரி நீட்டாக பிடிக்கணும். இப்படி சொல்லிட்டேன். இப்படியே பிடிச்சி இப்படி இழுத்துட்டு இருக்கக்கூடாது. இப்படி அசிங்கமாக இருக்கு பாரு. இப்படி ஜஸ்ட் இந்த இதை க்ளோஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஓட்டையை க்ளோஸ் பண்ணுறது தான் நமக்கு வேலை. ஓகே. ரொம்ப நேரம் பிடிக்கணும், பார்த்து பிடி. சரியா? சரி. மீண்டும் இன்பா. இதே டோன்ல பிடிக்கணும். என்ன போக இப்ப பிதுக்குற பாரு. கை யாரு கை? அப்படி பிடிக்காத, இப்படி பிடிக்காத. இப்படி பிடி, 2 விரல்ல மட்டும் பிடி. ஓகேவா? திஸ் இஸ் எனஃப். இந்த ரணகலத்துல இங்கிலீஷ்ல தேவையாங்கயா? சரி, ஓகே. முதல்ல யாரு கொஸ்டின் கேக்குறது? நான் கொஸ்டின் கேக்குறேன். ஓகே, கேளு. பிதுக்காத. இங்க பாரு, லைட்டா தான் பிடிச்சிருக்கேன். யானை புக். விடக்கூடாது. விட்டா விட்டு. அது ஒன்று. இதை ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. அப்புறம் என்ன, நீ பேச வந்து போச்சா? ஆமாம். இந்த இடத்துல தான் ஓட்டை. இது 3 தான் சவுண்டு வரும். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்குறேன். இதுக்கப்புறம் கையை ஓடக்கூடாது. அங்கிட்டு தலையாட்டாத. கை லூஸ் ஆகுதா இல்லையா? சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நீ எங்கேயாவது போகிற இடத்துக்கு 10 நிமிஷம் லேட்டாக போகணும்னு விரும்புவியா, இல்லை 20 நிமிஷம் சீக்கிரம் போகணும்னு விரும்புவியா? எனக்கு ஆன்சர் தெரியுது. நான் தான் சொல்லணும். இரு, 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே போகணும்னு நினைப்பேன். ஆனால் 2 மணி நேரத்துக்கு பின்னாடி தான் போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா கொஞ்சம் நான் அந்த டச்சப் பண்ணுறதுக்கு டைம் ஆகிடுது. வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. டச்சப் பண்ணுறதுக்கு டைம் ஆகிடுதான். ஆமாம். என்னன்னா, இவன் கிளம்புறேன், தலையை செய்வரேன்னு வந்து ரொம்ப நேரம் நின்றுக்குவான். எனக்கு கடைசியில் ஒரு 5 மினிட்ஸ் தான் டைம் கொடுப்பான். அதனால இங்க பாரு, எடுத்துட்டேன். அது கூட ஆட்டக்கூடாது. நீ ஆட்டிட்டே இருக்க. ஒரு பாட்டு பார்த்தா இங்க பாரு, போட்டு கையை போட்டு அமுக்குற. அப்படி நான் என்ன பண்ண முடியும்? சொல்லு. சரி, ஓகே. இழுக்கிறடா கீழே. அப்படியே நாய் மாதிரி இழுத்துட்டு போறேன். உனக்கு பிடிக்க தெரியுமா தெரியாதா? சரி, நான் லெஃப்ட் கையில பிடிச்சுக்கிறேன். பாரு. சரி, ஓகே. அடுத்து, உனக்கு வந்து லைஃப்ல வந்து ஒரு பாஸ் பட்டன் இருக்குதா நல்லா இருக்குமா, இல்ல ரீவைண்ட் பட்டன் இருந்தா நல்லா இருக்குமா? ரீவைண்ட் பட்டன் இருந்தா நல்லா இருக்கும். ஏன்? என்னத்தை ரீவைண்ட் பண்ணுவேன் சொல்லு. பண்ண தப்பெல்லாம் ரீவைண்ட் பண்ணி போய் கரெக்ட் பண்ணிக்கலாம்ல. அதுக்கு சொல்றியா, இல்ல பழைய முன்னாடி மாதிரி உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுத்தணும்ன்றதுக்கு சொல்றியான்னு தெரியல. பேச்ச மாத்திட்டியா? இல்ல உண்மையாவே பண்ண தப்பெல்லாம் அதுதான் நினைச்சேன் நான். இது நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருது. சரி, மூக்க பிதுக்காத. லைட்டா தான் பெட் குயின் மாதிரி இருக்கு. லைட்டா தான் பிடிச்சிருக்கேன். உடனே பிதுக்காதன்னு சொல்லக்கூடாது. நீளமா கம்பி மாதிரி இருக்கு பாரு மூக்கு. ஐயோ, மூக்கே அப்படித்தான் இருக்கு. அரைச்சு போடுவேன். மூக்கு பத்தி குறை சொன்னேன். சரி. அடுத்து நீ. வாழ்க்கை ஃபுல்லா என்ன குசுகுசுன்னு பேசணும். அசிமா பேசாத. குசுகுசு. சரி, ஹஸ்கி வாய்ஸ்ல பேசணும். இல்லைன்னா கத்தணும். 2ல எது சூஸ் பண்ணுவேன்? கத்தணும் தான் சூஸ் பண்ணுவேன். எனக்கு கத்துறது தான் பிடிக்கும். ஆனா ஹஸ்கி வாய்ஸ்லாம் லவ் பண்றப்ப ஆஃப்டர் மேரேஜ் கத்துறது தான் பிடிக்கும். யாருக்குனாலும் அப்படிதான். கரெக்டா? அடுத்து, நான் வந்து சாட்ஸ்ல வந்து எமோஜி யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணுவீங்களா, இல்லை வந்து நார்மலாக மெசேஜில் கம்யூனிகேட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் வந்து எமோஜி யூஸ் பண்ணாமல் என்னால் கம்யூனிகேட்டே பண்ண முடியாதுங்க. ஏன்னா லவ் பண்ணுறேன். நீ தான் எனக்கு கொஸ்டின் கேட்கணும். ஐயா, மூக்க பிடிச்சோடனே மூளை வேலை செய்ய மாட்டேன். சாரி, நீயே சொல்லு. நான் வந்து சூஸ் பண்ணுறது மெசேஜ். எனக்கு மெசேஜ் பண்ணுறதே பிடிக்காது, அது வேறு விஷயம். அதில் போய் எமோஜியை தேடி கண்டுபிடிச்சி அதை அனுப்புறதுக்குள்ளே எரிச்சல் ஆகிடும். அதனால் ப்ரிஃபர் வந்து மெசேஜை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் எமோஜியை விட. ஓகே, அது இன்பாக்கே தெரியும். ஆமாம். இவன் பஸ்ஸில் போகிறப்பெல்லாம் கூட
எமோஜி இல்லாமல் மெசேஜ் பண்ணிடுவா. என்னால் அப்படிலாம் பண்ண முடியாது, நான் ஏதாவது அனுப்பி விட்ருவேன். இப்படி பாவம் ரொம்ப சங்கடமாக மெசேஜ் பண்ணிட்டு வருவியான். சரி ஓகே, நான் கேட்குவா. இப்போ வந்து லைஃப்பில் ஏதோ ஒன்று வந்து நீ ஸ்டாப் பண்ணணும், ஓகேவா? ஐஸ்கிரீம் அந்த மாதிரி வந்து ட்ரிங்க்ஸு உனக்கு பிடிக்கும். அந்த ஸ்விங்கு, அது பேர் என்ன, ஸ்ட்ரிங்கு அந்த ஸ்டிங்கு வந்து விடுவியா இல்லை டீ குடிக்கிறத விடுவியா? ஸ்டிங்கு தான். சரி ஓகே, இவன் ஒரு டீ பைத்தியம். ஆக்சுவலாக ஒரு நாளைக்கு 7 டீ கூட குடிப்பான். கிடைச்சா குடிப்பேன். சோறுக்கு பதிலாக அந்த பெரிய தேக்ஸா குண்டா, அந்த பிரியாணி செய்வாங்கல்ல பாய் வீட்டில், அந்த வீட்டில் வந்து ஊற்றி கொடுத்தா கூட டெய்லி 3 குண்டா குடிப்பாங்க. டீ பைத்தியக்காரன். சரியா? என் குரலை எப்படி நீங்கள் கேட்க போறீங்கன்னு தெரியல. நார்மலாகவே அப்படிதான் மூக்கில் தான் பேசுவேன் நான். மூக்கு பிடிச்சிட்டு வேற மூதேவி மாதிரி பேசிட்டு இருக்கேன். சரி, நீ இப்போ வந்து ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் சண்டை போடுறது ப்ரிஃபர் பண்ணுவியா, இல்லை வருஷத்துக்கு ஒரு பெரிய சண்டையா போடுறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவியா? வருஷத்துக்கெல்லாம் வெயிட் பண்ணி என்னால் பெருசாலாம் போட முடியாது. அப்பப்போ 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஏதாவது கண்டென்ட் கிடைக்காட்டியும் நான் வந்து அப்படியே சர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏதாவது இங்கே கிடைக்குமா அது கிடைக்குமான்ட்டு சர்ச் பண்ணி. நீ ஒழுங்காவே பிடிக்கல. ஓகே, ஒரு பாயிண்ட் அவுட். நான் ஒத்துக்கிறேன், நான் வந்து நல்ல விளையாடுவேன். சரியா? ஆமா, எனக்கு இந்த மாதிரி ஒரு ஏலியன் வாய்ஸ் வருது, உனக்கு வர மாட்டேங்குது. கரெக்ட்டா? நீ ஒழுங்காவே பிடிக்கல, அதனால அத நீ முன்னாடியே சொல்லணும்னா பண்ணாட. முன்னாடியே ஒழுங்கா பிடிக்கல. நீ எங்க இருக்கு உன் மூக்கு தெரிய மாட்டேங்குதுடா. மூக்கு எங்க வச்சிருக்காங்க உனக்கு மட்டும்? நகத்தை வச்சு பெறான்ற. இங்க பாரு, இப்படி விட்டதெல்லாம் சொல்லாத. உன் மூக்குல இவன் அந்த கம்பி மாதிரி வச்சிருப்பாங்கல்ல, பொங்கலுக்குலாம் அந்த கம்பி ஏற்ற போட்டியெல்லாம் இருக்கும்ல, அதுல எண்ணெய் தடவை வச்சிருப்பாங்க வலிக்கு கீழே விழுகணும்னு. அந்த மாதிரி இவன் மூக்குல எண்ணெயை தடவிட்டு வந்திருக்கான். சூட்சமட்டத்தெல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன்டா நானு. வலிக்கு கீழே விழுகணும், என் கையை அவுட் ஆகணும் அப்படின்ட்டு தானே தடவிட்டு வந்திருக்கிறேன். இங்க பாரு, இந்த ஆல்ரெடி நுனியில தான் இருக்கு. நானும் ஒத்துக்கிறேன். ஹாப்பி, சாட்டிஸ்ஃபைட்? ஓகே. வேறு மூஞ்சியே ஏதோ வித்தியாசமாக மாறிடுச்சு. ஏதோ ஆங்கிலோ இந்தியன் கரியாட்ட இருக்கேன். இந்த இடத்துல பிடிச்சோன்னு வச்சுக்கோ, அப்படி இந்த இடமும் வந்து நல்லா புஷ் புஷ். வேணாம், நீ ரோஸ் எல்லாம் வந்து போட வேணாம். வா, மூக்குப்பிடி. அப்படிதான் பிடிக்கக்கூடாதுன்னு சொன்னேன். இப்படி மறந்து போயிட்ட பத்தியா, டச் விட்டு போச்சு. நீ வந்து எப்பயுமே வந்து மேட்சிங் அவுட்ஃபிட்ஸ் போடணும்னு நினைப்பியா, இல்ல வந்து ஏதோ ஒரு சட்டை எடுத்து போட்டு போவோம்னு நினைப்பியா? அதாவது நம்ம 2 பேரும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஏதோ ஒன்று போடணும் தானே. இன்பாவை பொறுத்த வரைக்கும் மேட்சிங்காக போட்டு போடணும்னு நினைப்பேன். பாருங்க கொடுமையை பாருங்க. ட்ரெஸ்ஸில் என்ன மேட்சிங்கு, அது இது மேட்சிங்காக இருக்கிறதுக்கு என்கிட்ட இருக்கிறது 4 சட்டை 4 பேண்ட். என்னத்தை நான் மேட்ச் பண்ணி போட்டோம். இங்கே வந்து சார் வந்து கருத்து சொல்றாரு, சட்டையில மேட்சிங் இருந்தால் பரவாயில்ல, மனசுல மேட்சிங் போதும் அப்படின்னு. ஆமாம், கன்றாவி. இதெல்லாம் கேட்கணுன்னு இருக்குது பாருங்க உங்களுக்கும். எனக்கே ஆன்சர் தெரியாது, போன்ட்டு கேட்டுக்கிட்டு. அப்படிலாம் இதுக்கு நீ சரிப்பட்டு வர மாட்டேன், நீயே விடாத. அப்படி இல்லை, நீ ஜெலஸா இருக்க, ஜெலஸ் ஒன்னா இல்லை சில் ஒன்னான்னு கேட்டிருக்காங்க. எதுவும் இருக்க விரும்புவேன்னு. ஆப்வியஸ்லி எனக்கே தெரியும் ஜெலஸ் தானே. அப்புறம் சில் ஒன். ஜெலஸ்னா பொறாமப்படுறது. நான் பொசசிவ் பண்ணுவேன், பொறாமப்படுவேன். நான் எந்த பிள்ளைய பார்த்து பொறாமப்படுறேன்? பொறாம இல்ல. ஜெலஸ்னா பொறாம, பொசசிவ் வேற. இந்த இடத்துல நான் சில் தான், புரியுதா? ஜெலஸ்னா இப்போ வந்து ஒருத்தவங்க ஏன் கார் வச்சிருக்கான், பங்களா வச்சிருக்கான், ஏன் அந்த பிள்ளைக்கு பாரு பெரிய தொப்பையா இருக்கேன், ஜெலஸ் இருக்கா? என்ன ஜெலஸ் இருக்கு? அவங்க எல்லாம் கார் வாங்கிட்டாங்க, நம்ம என்ன கார் வாங்கல. அது வந்து ஒரு லட்சியத்தை வச்சு ஃபோக்கஸ் அதுதான் ஜெலஸ். அது மாதிரி நம்ம சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது. சீ அவெல்லாம் வாங்கியிருக்கான், நம்ம கிட்ட கார் இல்ல, அப்படி சொல்றதா ஜெலஸ். சரியா? பப்ளிக்ல வந்து கையை பிடிச்சி நடக்கிறாளா நீ, இல்லைன்னா வந்து கையை விட்டுட்டு ஐயோ இந்த நாய்க்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, கேர்ள்ஸ் ஐ எம் சிங்கிள் அப்படின்னு நினைக்கிறாங்க. கை பிடிச்சி நடந்துருக்கேன் நான். எப்போ நடப்பேன், கை பிடிச்சி நடப்பேன் பப்ளிக்ல. பொண்ணுங்க இல்லாத இடத்துல நடப்பா. அப்படிலாம் கிடையாது, பொண்ணுங்க வந்து டக்குனு அப்படிலாம் கிடையாது. she is my sister. அப்படிலாம் சொல்லலாம், அப்படிலாம் அதான் வீட்டுக்குள்ள இருக்க பாசம் ஆனா வெளியே இருக்காதுங்க. வெளியே ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடிலாம் மெயினா வா ஏறு அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னுவா. ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி ஒரு கெத்து மெயின்டைன் பண்ணா என்ன கெத்து? ஏன் பொண்டாட்டிக்கு வந்து பசங்க தானே, ஏதோ பொண்ணு சொல்ற மாதிரியே பேச வேண்டியது. பசங்கனாலும் பசங்க கிட்ட நீ அப்படி பண்ணும்போது எனக்கு
டவுட் வருது. இல்ல LGBT இதெல்லாம் தவறான செயல். சரி ஓகே. அடுத்து என்ன பண்ணாலும் விட மாட்டானையா. நல்லா உடுப்பு புடியா பிடிச்சிருக்காங்க. ஆமா காமி போன காமி. would you rather trip in public or call someone the wrong name? ட்ரிப்புனா தடி கொளுக்கிறதா? ஐயோ இப்படி எல்லாம் கேள்வி பப்ளிக்கா கேக்குறேன். இங்கிலீஷ் லிட்டரேச்சர் வேற சத்தியமா எனக்கு தெரியல. அடுத்த கேள்விக்கு போயிடலாம். sing karaoke alone or dance in public alone? Dance in public alone இன்பா. யாரு என்ன கேள்வி கேக்குறியா? ஓகே புரியல கேள்வி. கராோகேனா தெரியாதா? கராோகேனா தெரியும். மியூசிக் மட்டும் வரது. உடனே கராோகே போட்டு பாட்டு பாடுவியா இல்ல டான்ஸ் ஆடுறதுக்கு விரும்புவியா? நான் என்னைக்கு பப்ளிக்ல டான்ஸ் ஆட விரும்புறேன் சொல்றேன். பாட்டு காஞ்சனா கர்வால் மாதிரி நானும் சாட்டையில அடிச்சு பிச்சை எடுத்த மாதிரில பேசுறேன். என்னைக்கு நான் டான்ஸே ஆட தெரியாது எனக்கு. பாட்டு வேணா நீ போய் சொல்றா டான்ஸ் சின்ன வயசுல ஆடுவேன். கோரியோகிராஃபி எல்லாம் பண்ணி ஆடி இருக்க. அது என்ன தெரியுமா? கொஞ்சம் ஸ்டெப், அப்புறம் இங்கிட்டு 4 ஸ்டெப், அப்புறம் இடுப்புல இப்படி ஆடுற ஸ்டெப், இதெல்லாம் ஒரு டான்ஸ் ஆடு. இப்பதான் அப்படியே மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ஆடுறாங்கல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்ன பண்ணாலும் விட மாட்டாங்க. பாட்டு வேணா பாடுவேன். நல்லா இருக்கும் இல்லையோ. நான் வந்து 3 வருஷம் பாட்டு கிளாஸ் வேற போயிருக்கேன். அதனால பாடுவேன். அதெல்லாம் பரதநாட்டியம் கிளாஸ் போயிருக்கான். போனேன் 10 நாள்ல ஒரு அடியை போட்டாங்க நின்றுட்டு. எப்பயும் அடிச்சா நான் வந்து போட மாட்டேன். நீ இப்படி எல்லாம் பண்ற. நான் ஆல்ரெடி என்னைய தண்ணி வச்சிருக்கிறேன். நான் உன்னை அதிகமா லவ் பண்றேன்னு நினைக்கிறியா இல்ல நீ என்ன அதிகமா லவ் பண்றேன்னு நினைக்கிறியா? பொய் சொன்னேன்னா செருப்பால் அடிச்சு போடுவேன். உனக்கே தெரியும். இன்பா ஏன் அப்படி? ஏன் நீ என்ன லவ் பண்ண மாட்டேங்கிற? எனக்கு இந்த மூக்கு பிடிச்ச இந்த தருணத்துல தெரிஞ்சே ஆகணும். விட்டது எனக்கும் அங்க காட்டிக்கலாம். என்னோட சிவப்பு மூக்கை காட்டிக்கலாம். எனக்கு மூக்கு சாப்பிடவே மாட்டேங்குது. இன்பாக நல்லா சொன்னது. ஐயோ லைட்டாக தான் பிடிக்கிறேன் நான். ஆனால் அப்படி சாப்பிடுது. நல்ல வேலை. ஃபர்ஸ்ட் டைம்ல எனக்கு பயமாயி போயிடுச்சு. போன ஃபர்ஸ்ட் பார்ட் எடுத்தப்ப இது திருப்பி சரியாகுமா ஆகாதான்னு. அதனால இப்போ பயப்பட மாட்டான். டோன்ட் வரி. ஐயோ அப்படி பிடிக்காத. அப்படி வரும்போதே அப்படி மூக்க பிடிங்கி எடுத்துருவ போல. சரி பிடிச்சிக்கோ. நீ படி. என் மூக்கு படி. கொஸ்டின் காமி. இது மூக்கு சளி வந்துடுச்சு. சரி கைஸ். கையை பிடிச்சிட்டு கேள்வி கேட்கற மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல. இந்த கையும் மாத்தி மாத்தி பண்ணலாம். எனக்கு இருக்குது ஒரே மூக்கு 2 மொட்டை. எல்லாத்துக்கும் would you rather fix one thing from past or guarantee one thing about your future? past தான் அந்த லட்சணமா சொல்றியா? அது ஃபாஸ்ட்னு கேக்குறேன். past ஃபியூச்சர்ல கண்டிப்பா இது நடக்கும் நினைச்சா ஒரு விஷயம். பாஸ்ட்ல ஒரு விஷயம் சேஞ்ச் பண்ணலாம். எது? பாஸ்ட் வந்து பாஸ்ட் இஸ் பாஸ்ட். அதுல போய் நான் சேஞ்ச் பண்ணி ஒன்றும் ஆக போறதில்ல. எல்லாம் தப்பு பண்ணது, அடி வாங்கினது, செருப்படிகள் எல்லாமே வாங்கியாச்சு, அனுபவிச்சாச்சு. இன்னும் போய் அந்த கன்றாவியை மாற்றி என்ன கொடுக்க போகிறோம்? அதனால ஃப்யூச்சரில் இந்த மாதிரி உங்களை மகிழ்வித்து எங்கள் மூக்குசை வந்து பல ஹார்ட் ஒர்க் பண்ணி சம்பாரிச்சு ஒரு பங்களா கட்டி, நான் ஜெலஸ் கிடையாது, அதையும் இதையும் கம்பேர் பண்ணக்கூடாது. நார்மல் ஆசைகள் எல்லாருக்கும் இருக்கிறதா என்ன? கரெக்டா இல்லையா? வீடு கட்டி கார் வாங்கி நிறைய சமூக சேவைகள் செய்ய வேண்டியும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அப்புறம் ஓகே, ஒரு இவனை மாதிரி ஒரு குட்டி, இதே மாதிரி ஒரு குட்டி, 2 குட்டி, ஏதாவது ஒண்ணு காசுப்பட சொன்னா இந்த ஒண்ணுலயே 10 ஆசைப்பட்டு வச்சிருக்கான். இல்லையா நான் சொன்ன ஒரு குட்டி இன்பாவோ ஒரு குட்டி நாரையோ பெத்து போட்டோம்னா அந்த குட்டியை வளர்த்தி விட்டு அப்படியே வயசான காலத்துல நிம்மதியா 2 போயிடலாம். வயசான அந்த கடைசியில இங்க பாருங்க, நிறைய எனக்கு வந்து டெட் பெட்ல இருக்கும் போது நான் வந்து இப்படி பாசமா பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வீடியோ. அப்ப வரைக்கும் யூடியூப் வீடியோ ஓடணும். அது வரைக்கும் எங்க யூடியூப் சேனல் எதுவும் ஆகக்கூடாதுன்னு நீங்களே வந்து ஆண்டவனை ப்ரே பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து நீ தான் கேட்கணும். இதுமே கஷ்டப்படாம ஒரு லாட்டரி அடிச்சு நமக்கு 5 கோடி விழுந்துடணும் அப்படின்னு ஆசையா, இல்ல ஏதாவது பிசினஸ் பண்ணி சம்பாரிச்சு 5 கோடி வாங்கணும்னு ஆசையா? யாருக்குனாலும் லாட்டரி ஆசை இருக்கும். லாட்டரினா ஆப்வியஸ்லி லாட்டரி அடிச்சிடா. இல்ல அப்படி கிடையாது. லாட்டரியில வந்து ஒரு விஷயம் இருக்கு சரியா? மொத்தமா கேட்டோம்னா மொத்தமா டாக்ஸ் எடுத்துட்டு கம்மியா தான் கொடுப்பாங்க. அதுவே மாசம் மாசம் கொடுக்கறதுனா சம்பளம் மாதிரி மாசம் மாசம் வந்து விழுந்துனா நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்.
அது நல்ல விஷயம். லாட்டரியில் புரியல, உங்களுக்கு புரிஞ்சா ஆல் தி பெஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க. பிஸ்னஸும் பண்ணலாம், அது பண்ணிக்கலாம். சரி ஓகே சரி அதான் ட்ராவல் தி வேர்ல்டு ஃபார் அ இயர் ஆர் ஸ்டே இன் ஒன் ட்ரீம் சிட்டி ஃபார் எவர். இவன் வேணா உலகம் சுத்தணும்னு நினைப்பா, நான் வந்து எனக்கு ஒரு சின்ன பெட்டு, அதுக்கப்புறம் ஒரு தலகாணி, ஒரு அன்லிமிட்டட் நெட்டு, அன்லிமிட்டட் நெட்டு, கொஞ்சமா நான் சாப்பிட்றதுக்கு 4 ரூபாய் சாப்பாடு, அதுக்கப்புறம் இந்த இவனை வேணா சைடில் வச்சுக்கலாம். சைடில் மெயின் நீ தான் தப்பா புரிச்சுக்க போறாங்க. சரி 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 சரி. அதுக்கப்புறம் என் அம்மா அப்பா, அப்புறம் எங்க கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸு, போதும். வேற எதுவும் பெருசா ஆசையெல்லாம் இல்லை. அதுக்குள்ள ஒரு அழகா எல்லாமே ஒரு பிங்க் பிளாக் அந்த மாதிரி மிக்ஸ்டான ஒரு இதுல ஓகே போதுங்க. ஊர் சுத்தில டயர்ட் ஆயிரும். ஆக்சுவலாக டிராவல் பண்ணா வேற நம்ம வயசான மாதிரி தெரியுமா, அதனால இளமையா இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். வீட்டுக்கு பாரு என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு பாரு. இழுத்து கொண்டுட்டு வந்துட்டேன். ஃபேமஸாக இருக்கணும்னு ஆசைப்படுவியா, ரிச்சாக இருக்கணும் ஆனால் யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு ஆசைப்படுவியா? சத்தியமாக எனக்கு ஃபேமஸ் ஆகணும்னு ஆசையே கிடையாது. சீரியஸாக வந்து எங்களுக்கு பொதுவாகவே ஒரு ஹியூமர் சென்ஸ் இருக்குது. அதை வந்து வச்சு ஏதோ ஒன்று ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசைக்காக தான். பொதுவாக பேசிக்லேருந்து நாங்கள் வளர ஸ்டார்ட் பண்ணியிருக்க ஒரு கப்பல் தான். அதனால் வந்து யாருனாலும் ஆப்வியஸாக சம்பாதிக்கிறதுக்கு அப்படின்னு தான் பிளான் வைப்பாங்க. ஓகேவா, சம்பாதிக்கிற பிளானில் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணது தான் யூடியூப்பு. ப்ளஸ் உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குன்னொன்னே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, இன்னும் நிறையா போடணுன்ட்டு. மற்றபடி ஃபேமஸ் ஆனோம்லாம் ஆசை இல்லைங்க. சத்தியமாக சீரியலில் இல்லை சினிமாவில் யாருக்காவது வந்து என்னை கூப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கெலாம் கூப்பிடாதீங்க. ஒன்லி ப்ரமோஷன் வீடியோ மட்டும் தான் பண்ணுவேன். யார் கூப்பிடலையோ கூப்பிடவும் மாட்டீங்க, இட்ஸ் ஓகே. உனக்கு ஃபேமஸ் ஆனோன்னு ஆசை இருக்கா? எனக்கு முடிஞ்சிச்சு அவுட்டு விட்டேனா? ஐயோ, நீ அமைக்கி பிடிச்சி அப்படியே ஒட்டிக்கிச்சுடா. வாயில தான் 4 நாளைக்கு மூச்சு விடணும் போல. ஆத்தாடி ஆத்தா. சரி ஓகே. இன்பா வந்து 3 தடவை விட்டு அவுட் ஆயிட்டா. அதனால இப்போ வந்து இன்பா வந்து அதே மாதிரி அவளே மூக்க பிடிச்சிக்கிட்டு யாருக்காவது ப்ராங்க் கால் பண்ண போறான் என் ஃபோன்ல இருந்து. அதே ப்ராங்க் கால்லாம் இல்லை, நார்மலாக ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி. ப்ராங்க் கால் நான் சொல்றதா? சரி ஓகே. யார் நம்பருன்னு தெரியக்கூடாது. ஆமா, ட்ரூ காலர்ல நிறைய வரும். இன்பா புருஷன், புஷ்பா புருஷன் மாதிரி இன்பா. எல்லாரும் ட்ரூ காலர் வச்சுக்க மாட்டாங்க. உன் ஃபோன்லயே ட்ரூ காலர் நீ வச்சிருக்கல. சரி ஓகே. இந்த சவப்பான முக்கா ரொம்ப நேரம் காட்ட முடியல, அசிங்கமா இருக்கு. டக்குன்னு ஒரு நம்பரை சொல்லு, யாருக்கு கூப்பிடணும்? உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது கூப்பிடு. சரி, விஷ்ணுக்கு கூப்பிடுவோம், அவன் ஃபோன் எடுக்க மாட்டான். ஓகேவா? நம்பர் எடுக்கணும் நினைக்கிறேன். இருக்கும். விஷ்ணு பிரியா சிஸ் அப்படின்னு சேவ் பண்ணியிருக்காப்ல. இதில் ஸ்பீக்கரே வராதுடா. பரவாயில்ல, காலைல அவங்களுக்கு கேட்கணும்ல. எடுக்கலன்னா அவ்வளோ வேணா விட்டுறலாம்ல. வேற ஒரு ஃப்ரெண்டு கூப்பிடணுமா? வேற நம்பருக்கு கூப்பிடு. இதான் பொண்ணுங்கன்றது. அவசரத்துக்கு கூப்பிட்டா எடுக்க மாட்டாளுங்க. இந்த சமயத்தில் எனக்கு வந்து பரவாயில்ல, சந்தோஷம், எடுக்கலை அப்படின்னு தோணுது. பசங்களாம் கூப்பிட்டோன்னே அப்படின்றதுலாம் எடுத்துருவேன். சரி ஓகே. அடுத்து கடைசியாக காவியா. ஹலோ ஹலோ காவியாக்கா. ஹலோ 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 யாரு? ஹலோ ஹலோ யாரு? காவியாக்காவா? நீங்க காவியா தானே பேசுறது? நீங்க யாரு? நீங்க காவியாவா? யாருங்க? காவியாக்காவா? காவியாவா? என் மூக்கு உடைச்சிருவேன். ஏ இன்பா, அடி வாங்கிக்கோ, பார்த்துக்கோ. பேசினா மட்டும் தெரியாதா? எருமை எப்படி கண்டுபிடிச்ச? என்ன பண்ணாலும் கண்டுபிடிச்சறீங்க. தலைமையில இருக்க கொண்டைய மறந்துட்ட மாதிரி. மொட்டை ராஜேந்திரன் குரலா? கேமராக்குள்ள வேணா எருமை மாடே. ஓகே ஓகே. என்ன பண்ற? கண்டுபிடிச்சிட்டோம்ல, நீ யாருன்னு எனக்கு தெரியாதா? ஏதாவது எருமை, ஒரு நிமிஷம் நீ நார்மலா, ஒரு நிமிஷம் நீ கண்டுபிடிக்காத மாதிரி நடியேண்டி. சரி சரி, பஸ்ல இருந்து கூப்பிடு. ஏ சிரிக்காதடா நாயே. இது அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஹலோ நடிக்கிறேன், ப்ளூ பென்சில் போட்டுக்கோ. சரி ஓகே. ஹலோ
ஏன் சிரிக்காம நடி நீ. ஹலோ ஹலோ, யார் பேசுறது? நீங்க யார் பேசுறது? நீங்க தான் கூப்பிட்டீங்க. நீங்க யார் பேசுறது? நிக்கிட்டு வந்து ஐயோ, டக்குன்னு பேர் வர மாட்டேங்குது. நீங்களாம் யாராவது நினச்சிக்கிட்டு பேசுறீங்களா? யாராவது நினைச்சிட்டு பேசுறதா? ஆமாங்க, ஏங்க நீங்க தாங்க கூப்பிட்டீங்க. நீங்க தாங்க சொல்லணும் யார் பேசுறதுன்னு. நான் தான் பேசுறேங்க. நீங்க தானா? யாருங்க? எங்க இருந்து பேசுறீங்க? நானா? நான் சேலத்துல இருந்து தான் பேசுறேங்க. வேகத்துல இருந்துங்களா? ஆமா. உங்களுக்கு யார் வேணும்? யாரு கூப்பிட்டீங்க? நீங்க தான் வேணும். கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? எங்க ஒண்ணு இருந்துகிட்ட இங்கிலீஷ் பண்ண கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னு கேக்குறீங்க. அதெல்லாம் இப்ப அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களுங்க. எங்க தப்பா பேசுங்க, அவ்வளவுதான். கம்முனுங்க. என்னங்க யாருமே தெரியாம நீங்க பாட்டு இல்ல, இந்த வாய்ஸை நீங்க பொண்ணுன்னு கண்டுபிடிச்சதே பெரிய விஷயங்க. நான் ஏதோ ஏலியன் நினைப்பீங்கன்னு நினைச்சேன். இல்ல இல்ல, ஒரு அளவுக்கு நாங்க பொண்ணுன்ற அளவுக்கு தான் இருக்குங்க. பரவாயில்ல, பேசுங்க. ஓகே, அப்ப பிடிச்சிருக்கு. அப்ப என் வாய்ஸ் பிடிச்சிருக்கு, அப்படிதானங்க? நீங்க நான் அப்படிலாம் சொல்ல வரலைங்க. நீங்க யாருன்னு சொல்லுங்க, அப்புறமே பேசலாங்க. யாருங்க நீங்க? யாருன்னு நான் சொன்னா என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவீங்க, பரவாயில்லையா? ஏங்க எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுங்க. நீங்க யாருன்னு சொல்லுங்க. நீங்க தானே கூப்பிட்டீங்க. கல்யாணம் பேசிட்டு இருக்கீங்க. கல்யாணம் ஆயிடுச்சா? ஏன் உங்க புருஷன் இருக்காரா? ஏன் இப்படி திடீர்னு இப்படிலாம் பேசுறீங்க? பக்கத்துல புருஷன் இருக்காரா? பயப்படாத. ஏங்க தப்பா புரியுதுங்க. தப்பா ஏதாவது பேசாதீங்க. சரி சரி, உன் வாழ்க்கை நல்லா இருக்கு. நீங்க பாரு காவ்யா, என்னதான் என் பேர்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னதான் நீங்க எக்ஸா இருந்தாலும் நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் நானு. அதனால சந்தோஷமா வாழுங்க, சரியா? என்னங்க எக்ஸ்பிரஸ் பேசிட்டு இருக்கீங்க? ஏங்க வயிற்று பேசவா? ஏங்க கம்மன் இருங்க. ஒரு பொண்ணா இருந்துட்டு ஒரு பொண்ணுகிட்ட எக்ஸ்லாம் பேசிட்டு இருக்கீங்க. ஒரு பையனா இருந்தா கூட பரவாயில்ல. சரி சரி விடு. காவியா, நான் தாண்டி என்பா. ஐயோ, ரொம்ப காமெடியா இருக்கு. நான் முன்னே கண்டுபிடிச்சிட்டேன் பக்கி. முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டியா? ஆமா ஆமா. ஐயய்ய, சரி விடு. இது ஆக்சுவலாக மூக்கு செவந்த ஒரு டேர் கொடுத்துருக்காங்க. செவந்த மூக்கோட உட்காந்து இந்த மாதிரி பேசணும் அப்படின்ட்டு, மூக்கை பிடிச்சிட்டு பேசுறது. சரி இரு, ஒரே நிமிஷம் இரு. சரி ஓகே, அவ்வளோதான், பேசி முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய் பாருங்க பாய் பாய். தம்ப்நெயிலுக்கு பீல் பண்ணுற மாதிரி வைடா, இழுத்துக்கிட்டு இருக்க மாதிரி வைக்காது. ஷாக் ஆகும், நீ ஷாக் ஆகும். ஓகே பை.